வணக்கம் ஓவியா. ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் கொலையாளி சுர்ஜித் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்கிறது. குண்டர் தடுப்பு சட்டத்திலும் அவர் நேற்று கைது செய்யப்பட்டார். இதற்கிடையே நேற்று நள்ளிரவில் சுர்ஜித்தின் தந்தையான உதவி ஆய்வாளர் SI சரவணன் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களின் மொபைல் போன்கள் அனைத்தும் தற்போது காவல்துறையின் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் மேலும் பல முக்கிய தகவல்களை இந்த சம்பவம், இந்த மொபைல் போன் ஆய்வு வெளிக்கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா, கொலையான கவினின் செல்போன், கொலை செய்த சுர்ஜித்தின் செல்போன், சுர்ஜித்தின் சகோதரியின் செல்போன் மற்றும் தற்போது புதிதாக கைது செய்யப்பட்ட SI சரவணன், சுர்ஜித்தின் தகப்பனார் என அனைவரின் செல்போன் என அனைத்து டிஜிட்டல் தடயங்களும் விரிவான விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாயார் கிருஷ்ணகுமாரியின் மொபைல் போனும் இதில் அடங்கும் என்றவும் சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக விசாரணை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகன் சுர்ஜித்தின் கொலை செயலுக்கு தந்தை சரவணன் துணை புரிந்தாரா என்பது குறித்தும், பின்னணியில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் மிக தீவிரமான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் தரப்பில் உண்மை என்ன என்பதை விரைவில் அறிவிப்போம் என தகவல்கள் கசிந்துள்ளது. இந்த வழக்கு குறித்த வெளிப்படை தன்மை மீது பொதுமக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாகவும் ஜாதி வெறி காரணமாக நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த கொடூர கொலை தமிழகத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறையின் விரைவான மற்றும் நியாயமான விசாரணை பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இதனிடையே தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுகவின் துணை பொது செயலாளருமான கனிமொழி இன்று காலை ஏரல் ஆறுமுக மங்கலத்திற்கு வந்து உயிரிழந்த கவினின் பெற்றோர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கவே கூடாது, பெற்றோர்கள் தங்களது இளம் மகனை இழந்து தவிப்போடு இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என முதல்வர் சார்பில் அமைச்சர்கள் அனைவரும் அவர்களை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். நிச்சயமாக அவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை அரசு உருவாக்கி தரும் என்ற நம்பிக்கையை தருவதற்காக தாங்கள் வந்ததாகவும், விசாரணைக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், இந்த வழக்கை முதல்வர் நேரடியாக கண்காணிக்கிறார், சிபிசிஐடிக்கு மாற்றுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆணவ கொலைக்கு எதிராக தானும் நாடாளுமன்றத்தில் பலமுறை பேசியுள்ளதாகவும் இது நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக உள்ளது எனவும் குறிப்பிட்டார். நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் இது தொடர்பாக அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளார். கவினின் தந்தை மற்றும் தாயிடம் MP கனிமொழி ஆறுதல் தெரிவித்தார். எம்பியுடன் அமைச்சர்கள் ராதாகிருஷ்ணன், KN நேரு ஆகியோரும் வந்திருந்தனர். ஆனால் தொடர்ந்து கவினின் பெற்றோர்கள் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என தெரிவித்து வருகின்றனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கெல்லாம் மேலாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் இன்று காலை ஏரல் ஆறுமுக மங்கலத்திற்கு சென்று அவர்கள் பெற்றோரை சந்தித்தார். அவரும் இந்த நிகழ்வுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் தொடர்புடைய சுர்ஜித்தின் பெற்றோர்களை உடனடியாக கைது செய்வதற்கு தமிழக அரசை வலியுறுத்துவதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இதற்கிடையே பார்த்தீர்கள் என்றால் நேற்று நள்ளிரவு வரை தமிழக காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் ADGP சட்டம் ஒழுங்கு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தலைமையில் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் தென் மண்டல காவல்துறை தலைவர் IG பிரேமானந்த் சின்ஹா, திருநெல்வேலி சரக DIG சந்தோஷ் ஹதிமணி, திருநெல்வேலி மாநகர துணை ஆணையர்கள் என திருநெல்வேலி SP சிலம்பரசன் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே இறுதியாக தற்போது கவினின் உடலை வாங்க மாட்டோம் என கவினின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்திருப்பதாக ஏரலில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கவின் கொலை வழக்கில் உதவி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரியை கைது செய்தால்தான் தனது மகன் கவின் உடலை பெற்றுக் கொள்வேன், அதுவரை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என அவர் குறிப்பிட்டதாக தற்போது வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓவியா, இதுவே இந்த விவகாரத்தில் தற்போது இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கள நிலவரம். திருநெல்வேலியில் இருந்து தொடர்ந்து செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஓவியா, விவரங்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர். நெல்லை